இன்றைய வேத வாக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது: அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களிலே ஒரு சில காரியங்கள் நிமித்தமாக நாம் சோதிக்கப்படுகிறோம். வசனம் சொல்கிற பிரகாரமாக, நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் புடமிடப்பட்ட பண்பு பொன்னாக விளங்குவேன் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் வெளியேற பெற்றவர்களாக, நேர்த்தியானவர்களாக, மிகவும் கனத்துக்குரிய, அதிக மதிப்புக்குரிய, அதிகமாக தேவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக விளங்க இப்படியாக அந்த வசனம் சொல்கிறது. நாம் சோதிக்கப்பட்ட பின்பு நமக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக. அப்படியானால் நாம் சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்ய அவரால் மாத்திரமே முடியும். நம்முடைய தேவன், அவர் சோதிக்கப்பட்டு அந்த சோதனையிலே ஜெயத்தை எடுத்தார், ஜெயம் பெற்றார். அவரை பின்பற்றுகிற நாமும் கூட சோதிக்கப்படுகிறோம், சோதிக்கப்படுவோம். அப்படி சோதிக்கப்படும் பொழுது அந்த சோதனையிலே நாம் நம்முடைய பொறுமையை, நம்முடைய தாழ்மையை, நம்முடைய உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொண்டு அந்த பொறுமையிலே, அந்த உண்மையிலே நாம் தைரியமாக இருப்போம் என்று சொன்னால் நாமும் அவைகளிலே பலனடைவோம். எப்பொழுது தேவனுடைய ஒத்தாசை இருக்கும்பொழுது, சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறதான அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது, அவரை மாத்திரம் நாம் சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால், இந்த பூமியிலே நமக்கு உதவி செய்யத்தக்கதாகவே தேவன் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். பூமியிலே வாழ்கிற நாம் அநேக சூழ்நிலைகளில், அநேக காரணங்களில் சோதிக்கப்படுகிறோம். சில பேர் நம்முடைய சொந்த விருப்பங்கள் மூலமாக கூட நாம் சோதிக்கப்படுகிறோம், சோதனையிலே சிக்கிக்கொள்கிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நமக்கு உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். அவரும் நம்மை போல மனிதனாக பிறந்து மனிதனாகவே வாழ்ந்தார். 100% அவர் கடவுள் தெய்வமாக இருந்தாலும் 100% மனிதனாகவே வாழ்ந்தார். நமக்கு உண்டானதான எல்லா சோதனைகளும் அவருக்கும் உண்டானது. அப்படிப்பட்டதான சோதனைகளிலே அவர் உண்மை உள்ளவராக, சோதிக்கப்படுவதான வேலையிலே அவர் தாழ்மையுள்ளவராக, பொறுமையுள்ளவராக அந்த சோதனைகளை சகித்து ஜெயம் பெற்றார். நம்மை போல பாடுகளும் பட்டார், நம்மை போல அவமானங்களும் உண்டானது, நம்மை காட்டிலும் அதிகமான வேதனையும் நெருக்கமும் உண்டானது. அவைகளிலே தேவனுடைய ஒத்தாசையோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு ஜெயம் எடுத்தார். ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சோதனை நாட்களிலே, அவருக்கு வருகிறதான நெருக்கத்திலே அவர் தேவனை மாத்திரம் சார்ந்து இருந்தபடினாலே அவர் ஜெயம் பெற்றார். ஆகையினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் சோதிக்கப்படும் பொழுது அவரை சார்ந்திருக்கும் ஒரு நபராக நாம் இருப்போம் என்று சொன்னால், நாமும் கூட அந்த சோதனை நேரங்களிலே, நெருக்க நேரங்களிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஒருபொழுதும் சோர்ந்து போகவே தேவையில்லை. ஏனென்று சொன்னால், நமக்கு வருவதான சோதனை, நெருக்கம், கஷ்டம், பாடுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து சென்றவராக இருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறபடினாலே, அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறபடினாலே நாம் சோதிக்கப்படும் பொழுது நமக்கு மீட்பு உண்டாக, அந்த சோதனையிலிருந்து ஜெயம் பெற நமக்கு உதவி செய்ய வல்லவர் இருக்கிறார். இங்குதான ஒரு தைரியத்தோடு கூட, நிச்சயத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும். மனிதர்களை நாம் சார்ந்து போகாதபடிக்கு, மனிதர்களை எதிர்பார்த்து நம்பி வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்
நாம் சார்ந்து கொள்வோம், பிடித்து கொள்வோம். சோதனைகளை நாம் ஜெயம் பெற, சோதனைகளை நாம் வெற்றி பெற்று வாழ நாம் பொறுமை, தாழ்மை, அன்பு, நீடிய சாந்தமுடையவர்களாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். ஏனென்று சொன்னால் நமக்கு ஜெயம் தர, நமக்கு சோதனைகளை வெற்றி பெற, சோதனையை வென்றதான இயேசு கிறிஸ்து நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற யாவருக்கும் இந்த வசனம் உதவி செய்கிறது. தொடர்ந்து நாம் வேத வசனத்தை வாசிப்போம், நேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.